வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பிரேசில் வாலா. இன்றைக்கி ஒரு சுவாரஸ்யமான ஒரு தகவல் சொல்லலான்ட்டு இருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அட்வைஸ் பண்ணுறவங்கள ஈஸியாக கிடைக்கும். அட்வைஸ் ஒன்று தான் ஃப்ரீயாக கிடைக்கும், நிறைய கிடைக்கும் அட்வைஸு. ஸோ அதை பற்றி ஒரு அட்வைஸு. இது டேக் இட் ஈஸியாக கூட எடுத்துக்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம நண்பர் ஒருத்தர் அனுப்பிச்சி விட்ருந்தார். இப்போ அதை படிக்கும்போது எனக்கு ரொம்ப சுவையாக இருந்தது. ஒவ்வொரு விஷயங்களுமே நம்ம என்ஜாய் பண்ணோன்னு வைங்களேன், அது லைஃப் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அது உங்கள் கூட ஷேர் பண்ணலான்ட்டு இருக்கிறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தங்க படிக்கிறேன் கேளுங்க. இடது பக்கமாக படுங்கன்னாரு ஒருத்தர், படுத்தேன். வலது பக்கமாக படுங்கன்னாரு இன்னொருத்தர், சரின்னு படுத்தேன். குப்புற படுக்காதீங்க அப்படின்னாரு, மல்லாக்க படுக்காதீங்க அப்படின்னாரு. என்னடா அது படுக்க விடாமல் படுத்துகிறாங்களே. காலையில் நடக்க சொன்னாங்க, நடந்தேன். நேராக நடக்கக்கூடாது, 8 போட்டு தான் நடக்கணும்னு சொல்கிறாங்க. காலையில் எழுந்தோன்னே ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு இருந்தேன். போதாது, அதோட கொஞ்சம் எலுமிச்சம்பழமும் பழந்து குடித்தா தான் கேன்சர் வராதுன்னு சொன்னாங்க. உருளைக்கிழங்கு அளவாக தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். வாயு அப்படின்னாங்க. வாயில் போடுறதே மறந்துட்டேன். உலக நாடுகள் இது மட்டும்தாங்க, வேறு வழியே இல்லை, சாப்பிடுங்க அப்படின்னாங்க. இனிப்பு தொட்டுறாதீங்க, அவ்வளோதான், சுகர் ஏறிடும் அப்படின்னாங்க. சரின்னு சொன்னேன். நடக்கும்போது ஒரு நம்பர் சொன்னார், லோ சுகர் ஆகிடும், பார்த்துக்குங்க, கொஞ்சம் சுகர் சாப்பிடுங்க அப்படின்னாரு. அப்படியா, சரின்னு. இப்படி தான் குளிக்கணும் அப்படின்னாரு ஒருத்தர். ஐயோ தப்பா, அப்படி குளிக்காதீங்க அப்படின்னாரு இன்னொருத்தர். அட போங்கடா, குளிக்கக்கூட சுதந்திரம் இல்லையா, தந்திரமாக குளிக்கணுங்க அப்படின்னு இன்னொருத்தர். காப்பி வேண்டாம், டீ வேண்டாம், அரிசி கஞ்சி வேண்டாம், பால் வேண்டாம், ஜூஸ் வேண்டாம், ஐஸ் வாட்டர் வேண்டாம், பாட்டில் ஜூஸ் வேண்டாம் அப்படின்னா ரைட்டு. ஆனால் ஒன்று புரிஞ்சுது, ஒன்றுமே தெரியாமல் இருந்தாலும் ஆபத்து, அதிகமாக தெரிஞ்சாலும் ஆபத்து. ஓவர் குவாலிஃபிகேஷன் இஸ் டிஸ்குவாலிஃபிகேஷன். என்னைக்கையோ படித்த ஞாபகம் இப்போ ஞாபகம் இருக்குது. டூ மச் இன்ஃபர்மேஷன் வில் மேக் யூ டு சஃபர் ஃப்ரம் டிஸ்டன்சிங் பிட்வீன் யூஸ்ஃபுல் அண்ட் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன். நல்லா போயிட்டு இருந்த வாழ்க்கையை உடம்பு பார்த்துக்குங்கன்னு சொல்லி உடம்பையே பார்த்துக்கிட்டதோட விளைவு தான் இது அப்படின்னு. எல்லோரும் பேச்சையும் கேட்குறதும் ஆபத்து, ஒருத்தர் பேச்சு கேட்காமல் இருக்கிறதும் ஆபத்து. வாழ்க்கை வாழையில் விழுந்த ரசம் போல் எந்த பக்கம் ஓடுது என்றே தெரியாமல் ஓடுது. வாழ்க்கை ரசத்தை குடிக்க முடியவில்லையே. அதிக விஷயம் அதிக விஷம். இயல்பாக இருங்க, ஒன்றும் குழிமுடிக்கு போகாது அப்படின்னு வாட்ஸ்அப் குரூப்பில் ரொம்ப படித்தேன் இப்போ தான். ரொம்ப ஒரு மனசுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்ருங்க. இனிய காலை வணக்கம் நண்பர்களே. உங்களுக்கு இந்த நாள் இனி நாளாக ராஜேஷின் நல்வாழ்த்துக்கள்.